ஹாய் கைஸ். ஸோ ரீசன் கொஞ்சம் நாளாக என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்தது. ரீசன் வந்துட்டு நிறைய வீடு சேஞ்ச் பண்ணோம், உடம்பு கொஞ்சம் முடியாமல் போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் இருந்ததுனால வீடியோ போட முடியல. பட் ஐபிஎல் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஹை ஸ்கோரிங்காக 263 அடிச்சு டெல்லி அதை வந்து பஞ்சாப் சேஸ் பண்ணாங்க. அந்த மேட்ச்லாம் ஒரு சூப்பர் மேட்ச். ராகுலோட ஒரு செம இன்னிங்ஸ் பார்த்தேன். ஆனால் அதை வந்து ஷேயஸ் ஐயரோட கேப்டன்சி, அந்த டீமில் இருக்கிற ஒருத்தரும் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த கேமை ஜெயிச்சாங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து அதே டிசியை அடுத்த மேட்ச்சில் 100 ஆல் அவுட் ஆகுது ஆர்சிபியோட போலிங்கில். ஆர்சிபி வின் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் கேம் வந்து 160 அடிக்கிறாங்க ஆர்சிபி. அதை வந்து ஜிடி சேஸ் பண்றாங்க. சிஎஸ்கே நடுவில் வந்துட்டு ஒரு மேட்ச் ஜிடி கூட பார்த்தேன்னு நினைக்கிறேன். 12 ஓவர்ஸ்க்கு 55 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. என்ன பண்றாங்க, டீம் ஒரு விதமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அண்ட் இது ஒரு அன்பிரடிக்டபிளான ஐபிஎல்லா இருந்திருக்குன்னே நான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு மேட்ச் சென்னைக்கும் மும்பைக்கும் நடக்குது. லெட்ஸ் சி யார் வின் பண்ணுவான்னு பார்ப்போம். அண்ட் இட்ஸ் இஸ் ரிவெஞ்ச் வீக்கோட ஃபர்ஸ்ட் டே. ஒரு நல்ல மேட்சோட ஸ்டார்ட் ஆகுது. லெட்ஸ் சி. எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு வந்துட்டு மோர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த வாட்டியும் மும்பையை விட. ஏன்னா மும்பையை கம்பேர் பண்ணும்போது சென்னையோட ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. சஞ்சு எல்லாருமே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு மும்பை கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லை சென்னை அகெயின் அடிச்சு அவங்கள ஓட விட்றாங்களான்றதை நம்ம பார்ப்போம். அண்ட் ஆர்சிபி இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அதனால நான் கொஞ்சம் கூலாகவே உட்காந்து மேட்ச் பார்ப்பேன். லெட்ஸ் சி.